இன்றைக்கி வந்து நம்ம ரெடிமேட் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு மசாலா வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆச்சியில் வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பைசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரியாணி பேஸ்ட் இருக்குது. பிரியாணி பேஸ்ட்டும் ஸ்பைசஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம சிக்கன் இல்லைன்னா மட்டன் வாங்கிட்டு அரிசி மட்டும் வாங்கிக்கிட்டோன்னா ஈஸியாக செஞ்சிடலாமாட்டிருக்கு. ஆனால் இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. செஞ்சு பார்த்துட்டு நான் ஹானஸ்ட்டான ரிவ்யூ வந்துட்டு கொடுக்குறேன். இதில் வந்து அரிசி கிடையாது, நிறைய இதில் அரிசியும் கொடுக்குறாங்க. இது சின்ன பேக்கெட் தான். இதுலேயே 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்லான்னு போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். சரி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து 50 ml ஆயில் விட சொல்லியிருக்காங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 50 ml எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் அவங்க கொடுத்துருக்க ஸ்பைசஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் இப்போது நான் சிக்கனை போட்டுக்கிறேன். சிக்கன் போட்டு ஒரு கிளறியாச்சு. அவங்க வந்து டைரெக்டாக பேஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறமா சிக்கன் 3/4 கிலோ இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதை எண்ணெயில் பரட்டிட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதை ஒரு பரட்டிக்கலாம். இப்போது சிக்கனும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு கிளறியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். இப்போது இதை வந்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. சிக்கன் வந்துட்டு ஒரு 3/4 வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் அவங்க கொடுத்துருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படியே போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம சிக்கன் வந்துட்டு வெந்துட்டனால நம்ம மசாலாவுக்கு ரொம்ப நேரம் விட வேணாம். மசாலா வந்து கொஞ்சம் இந்த ஊறுகாய் மாதிரி பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படின்னு. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் வேணாலும் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் 1/2 கிலோ அரிசிக்கு வந்துட்டு ஒரு 900 ml தண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு எப்போயும் நம்ம பிரியாணி செய்கிற அளவு தான் எடுக்க போகிறேன். 1க்கு 1.5. ஏற்கனவே அரிசி ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சிட்டேன். தயிர் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு குழஞ்சிரும். தண்ணி சேர்த்தி நல்லா வந்துட்டு தண்ணி கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரிசி வச்சு போட்டுக்கலாம். நான் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அரிசியை. அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கறியெல்லாம் வெந்துட்டனால அரிசி மட்டும் வேகிறதுக்கு நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டு குக்கரில் 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் கறி வேகிறதுக்கு உப்பு போட்டுட்டேன். மசாலாவில் வந்து நம்ம உப்பு போட தேவையில்லை, ஏன்னா அது அவங்க போட்டிருக்கிறதே சரியாக இருக்குது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு போடுறதுனா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வருது. மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு நான் காட்டுறேன். விசில் 2 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் வந்து குக்கர் வந்துட்டு விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வைஸும் ஓகே தான். நீங்கள் வந்துட்டு சட்டுன்னு ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் வருதான்னு கேட்டால்
டெஃபினட்டாக இல்லை. அதனால உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக ஒரு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் டேஸ்டியும் ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க.